ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் எப்படி ரொம்பவே சிம்பிளாக உப்பு சீடையை ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்பு சீடையை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா 100% வெடிக்காமல் ரொம்ப சூப்பராக நீங்களும் உப்பு சீடையை செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதை கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரி கலரும் மாறாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா. இந்த அரிசி மாவை நல்லா வறுத்துட்டே இருக்கணும். கோல மாவு பதம் வந்ததுக்கப்புறமும் இன்னும் நல்லா வறுக்கணும். நமக்கு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி வறுத்தா தான் சீடை வெடிக்காமல் நல்லா வரும். இந்த வறுக்கிற ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் சரியாக வறுக்காமல் ஏதாச்சும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் நல்லா ட்ரை ஆகிடும் மாவு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து தனித்தனியாக இருக்கும், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சீடை செய்யும்போது அரிசி மாவை சலிச்சிட்டு தான் செய்யணும். ஏன்னா இதில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சீடை செய்யும்போது சீடை வெடிச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி எப்போவுமே சலிச்சிட்டு செய்யணும். நல்லா சலிச்சு முடிச்சுட்டு ஏதாச்சும் மேலே தங்குச்சுன்னா அதை கீழே போட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதையும் சலிச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சலிச்சுக்கணும். பொட்டுக்கடலையும் ஏதாச்சும் அரைப்படாத பகுதி இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு சீடை வெடிக்கும். அதுக்காக எப்போவுமே அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நம்ம சலிச்சுக்கணும். இந்த மாதிரி சலிச்சுட்டு இந்த மாதிரி அரைப்படாத பார்ட்ஸை கீழே போட்டுருங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருக்காத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. 2 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் சேர்த்துருக்க வெண்ணெயோட அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்த்து பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக மாவு கிடைக்கிற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சதும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே இதை எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துடலாம். மாவை கொஞ்சமாக எடுத்து முதல்ல இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக உருட்டுங்க. அப்போ நமக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதே மாதிரி உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க. ரொம்ப அழுத்தி உருட்டினீங்கன்னா உள்ளே நம்ம எண்ணெயில் போட்டோடனே உள்ளே காற்று போகிறதுக்கு இடம் இருக்காது. அப்போது சீடை வெடிக்கும். அதே மாதிரி உருட்டும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே ரவுண்டாக உருட்ட வேணாம். 2-3 வாட்டி இப்படி உருட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்கும். 2-3 கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி கிராக்ஸ் இருந்தால் தான் உள்ளே காற்று போயிட்டு நமக்கு சீடை வெடிக்காமல் வரும். கிராக்ஸே இல்லாமல் அப்படியே ரவுண்டாக பர்ஃபெக்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு தான் சீடை கண்டிப்பாக வெடிச்சிரும். இந்த மாதிரி 1-2 கிராக்ஸ் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. சீடைகள் எல்லாம் உருட்டி முடித்ததும் ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை காட்டன் துணிலையோ போட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் சீடை நல்லா வரும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால உடனே எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் மிதமான சூடில் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்க எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதே மாதிரி சீடை சுடும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். ரொம்ப அதிகமான தீயில் வச்சு சுட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே மட்டும் வச்சு சுடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரியே சீடையை போட்டதும் நீங்கள் உடனே கரண்டி வச்சு கலரலாம். சீடை உடையாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதும் நம்ம சீடையை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், சீடையெல்லாம் வெடிக்காமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு பேட்ச் சீடைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வெடிக்காமல் சூப்பராக சீடை கிடைக்கும்.
இன்னொரு முறை சொல்கிறேன், அரிசி மாவை நீங்கள் நல்லா வறுக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்தீங்கன்னா தான் சீடை வெடிக்காமல் வரும். அதே மாதிரி அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நீங்கள் சலிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பிசையணும். அதே மாதிரி நீங்கள் சீடையை ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்டாக உருட்டாமல் 2-3 முறை உருட்டிட்டு கிராக்ஸ் இருக்க மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போயும் சீடை வந்து வெடிக்காமல் சூப்பராக வரும். இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வெடிக்காமல் சூப்பரான கிறிஸ்பியான சீடை கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.